மேரேஜ் என்றால் நான் உன் ஃப்ரெண்டு முருகன் கல்யாணத்துக்கு போன போல. ஆமா மாப்ள. நான் அப்புறம் கல்யாணம் எப்படி போச்சு? என்ன கேட்டேன்? கல்யாணம் எப்படி போச்சுன்னு கேட்டேன். படிச்சுக்கிறியா? அவன் அப்படி என்ன கேட்டுவிட்டா அவனை அடிக்கிறேன்? என்ன கேட்டுப்பிட்டியா? இவனை அடிக்கிறது இல்லடா, இவனை கொன்னு கொலைய. என்ன ஆச்சுன்னு சொல்றான். என்ன ஆச்சுன்னா, ஏன்டா என் ஃப்ரெண்டு முருகன், என் செட்டு பையன், என் கிளாஸ்மேட், அவன் கல்யாணம் பண்றான், நல்லா இருந்துட்டு போறான். இருக்கட்டும். இந்த புறம்போக்கு கல்யாணத்துக்கு வந்தவன் சும்மா இருக்கணுமா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடி நின்று பேசிட்டு இருக்கிறோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீ எப்ப கல்யாணம் பண்ண போறேன்னு கேக்குறான். இவனை என்னடா பண்ணலாம்? அப்படின்னா தப்பா கேட்டுவிட்டான். கரெக்டா தானே கேக்குறான். இல்ல உன் கூட படிச்சவன்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டா, நீ என்னடா இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? ஏன்டா கல்யாணம் பண்ணுனா என்ன பொண்ணு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும்? கிடைச்சாதான்டா பண்ண முடியும். பொண்ணு கிடைச்சிட்டாலும் கிடைக்கும் தான்டா, கிடைக்க தான் போகுது. அதுக்குதான் நீ அப்பே லவ் பண்ணிருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணிருக்கலாமா? லவ் பண்ணிட்டாலும் இன்னொரு வாட்டி சும்மா மரியாதை சின்ன மாதிரி. என்னடா லவ் பண்ணிட்டோம்னா என்னடா பண்ண சொல்ற? ஏன்டா சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல லவ் பண்ணாரான்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. இப்ப திடீர்னு ஒரு பிள்ளைய லவ் பண்றானா நான் எங்க போய் லவ் பண்றது? அதான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணல, அது என்னாச்சு? அது ஸ்கூலோட போய்த்துறா. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி 2 புள்ள இருக்குடா. இந்த புள்ள பெத்த கதை மீறலாம் ஒட்ட அவன் கேட்கல. லவ் பண்ணது என்னாச்சுன்னு கேட்டான். கேவலமா உள்ள வந்துட்டு இருக்காத. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணல, அது என்னாச்சு? அது ஒண்ணும் ஆகல, அதுவும் காலேஜோட போச்சு. போச்சு வயசே போச்சுடா. இன்னும் எப்பதான் கல்யாணம் பண்ண போற? நான் பண்ணிக்கிறேன்டா. அப்ப என்னடா அதனால? அதெல்லாம் இருக்கட்டும் விடு. இந்த ஐடில வேலை பார்க்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணல, அது என்னாச்சு? அது என்னாச்சுன்னா, ஐடில வேலை பார்க்குற மொத்த சம்பளத்தையும் அவளுக்கு செலவு பண்ணிட்டு நல்லா தான் பாத்துக்கிட்டேன். அவன் என்ன நினைச்சு தொலைஞ்சான்னு தெரியல. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். என் டீம் லீடருக்கு என்ன விட சம்பளம் கூட இருக்குன்னு அவனை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டா. அவ பொழைக்க தெரிஞ்ச புள்ள அவப்ல. எப்படி நேக்கா விலகிட்டா பத்தியா இல்லையா? இவன் ஓரகட்டி எவடா சிக்குவா? ஒரு முறை நீ என்ன பத்தி பேசுறவனா மரியாதை அவ்வளவுதான் உனக்கு. என்ன சொல்றான் பத்தி அவனுக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்காடா. என்ன கழட்டி விட்டு போறாட்டாங்கிறேன். இல்லையா? உனக்கு அக்கறை இருக்குல்ல, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு. இருக்காதா? புறம்போக்கு அக்கறை இருக்குல்ல. இவன் தங்கச்சியை கட்டி கொடுக்க வேண்டியதானே? நான் நல்லா இருந்துட்டு போறேன். இவன் நல்லா இருப்பான்டா, என் தங்கச்சி நல்லா இருப்பாளா? என்னத்த பாத்தியா? இவன்லாம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஃபீல் பண்றான். என்ன சொல்றான் பாரு. நடு ரோட்ல பஸ் முன்னாடி நிக்கிறது ஒண்ணுதான், இவனுக்கு என் தங்கச்சி கட்டி கொடுக்கிறது ஒண்ணுதான்டா. செத்து போயிடலாங்கிறான். அப்ப கரெக்டா தான் சொல்றாங்க. நல்லா ஃப்ரெண்டுன்னு கூட இருந்துட்டு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே சிறப்பா செய்றீங்கடா நீங்க. நான் எவ்வளவு சரக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த கருமத்தை குடிக்கிற மாதிரி முடக்குன்னு குடிப்படா. ஏலே நன்றி கேட்டவன். எவனாவது இனிமேல் வீட்டு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்தீங்க, செருப்பால் அடிப்பான். போங்கடா போல. என்ன மாப்பிள்ள, நம்ம பசங்க டென்ஷன் ஆகிறானுங்க. என்ன பண்ண சொல்ற இப்ப அதுக்கு? சரி மாப்பிள்ள, உன் ஃப்ரெண்டு முருகன் கல்யாணம் கேள்விப்பட்டேன். அதுக்கு இப்ப என்னடா? சரி மாப்பிள்ள, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு எப்போ மாப்பிள்ள கல்யாணம்?